ஹலோ எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நான் இந்த PI42 எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த PI42 எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் சைன்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சைன்அப் வித் கூகுள் கொடுத்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்கள் மெயிலுக்கு வர ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா KYC பண்ணுங்கள். ஸோ இந்த PI42வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அந்த KYC எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி உங்கள் KYCயை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிவிடுங்க. லிங்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் INR டெபாசிட்டில் போயிட்டு இன்ஸ்டன்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் USDTயும் டெபாசிட் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த USDT பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த நெட்வொர்க்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நெட்வொர்க் செயினை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஈஸியாக INRல வித்ட்ராயலும் பண்ண முடியும். ஸோ இதில் மேலே லெஃப்ட் சைடில் ட்ரேட் டெர்மினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோட லே அவுட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட பேர் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் லெவரேஜ் வந்து நம்ம எதுக்கு, அதாவது லெவரேஜ் வந்து நம்ம 1x to 20x வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பை லாங்கு, இது வந்து செல் ஷார்ட்டு. ஸோ பை லாங்குன்றனா என்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது மார்க்கெட் ஏறும்போது பை இல்லைனா லாங் அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா செல் ஆர் ஷார்ட் அந்த டேபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் டிப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் செல் அண்ட் ஷார்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட வேல்யூ என்ன ரேட்டில் இருந்ததோ அந்த ரேட்டில் வந்து நான் பை பண்ண சொல்லி நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்னோடய பிட்காயினோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 45,25,927 வாங்கியிருக்கு. மார்க்கெட் ப்ரைஸு இப்போ என்ன இருக்குன்றது காட்டும். அப்புறம் லிக்விடிட்டி ப்ரைஸு, மார்ஜின் ரேஷியோ, அப்புறம் நம்மளுக்கு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு, ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளோட லிக்விடிட்டியை நம்ம கம்மி பண்ணோன்னா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் மார்ஜின் போய் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த லிக்விடிட்டி ப்ரைஸ் வேறு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஏன்னா லிக்விடிட்டி வந்து நம்ம மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணதுனால அந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,25,927 ருபீஸ்க்கு என்ட்ரி கொடுத்தோம். மார்க்கெட் வந்து இப்போது 45,26,025 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லிக்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா 54,65,000 போனால் தான் லிக்விடேட் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 49 lakhs சம்திங் அந்த ரேஷியோவில் இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து மார்ஜினை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிக்விடேஷனும் கண்டிப்பாக மாறும். ஸோ இதனால் நம்ம கேபிட்டலை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம மார்ஜினை வந்து ரெடியூஸும் பண்ண முடியும். ஸோ ரெடியூஸ் பண்ணால் இப்போ நம்மளோட லிக்விடேஷன் பாயிண்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியும் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து ரெடியூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர்ஸ் இருக்குது. இப்போது ஏகப்பட்ட INR பேர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் டோஜ் INR வந்து எப்படி பை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ முதல்ல நம்ம லெவரேஜ் வந்து என்ன வேணுமோ அந்த லெவல் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், முதல்ல 1%, 25%, 50%. ஸோ முதல்ல நான் வந்து ஒரு 25%க்கு வந்து மார்க்கெட் ரேட்லேயே வந்து நான் பை கொடுத்துட்றேன். பை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது 649 டோஜ் வாங்கியிருக்கு. அண்ட் என்ட்ரி ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு, லிக்விடேஷன் ப்ரைஸு, இப்போ நல்லா அந்த லிக்விடேஷன் ப்ரைஸை பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் மார்ஜினை போய்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ மார்ஜினை வந்து கொஞ்சம் நான் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் என்கிட்ட இருக்கிறத ஆட் பண்ண உடனே இப்போ போய்ட்டு அந்த லிக்விடேஷன் பாருங்கள். இது வந்து லாங் ட்ரேடு. ஸோ இந்த லாங் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் ஆகிறது வந்து நான் வந்து ₹7.50 வாங்கினேன். அது வந்து முதல்ல ₹7 சம்திங் வந்தாலே அது லிக்விடேட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து அது லிக்விடேட் ஆகாமல் ₹6 வந்தால் தான் லிக்விடேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் வந்து இந்த மார்ஜின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம கேபிட்டல் லாஸ்லேருந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் KYC டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரெஃபரல் அண்ட் ஏர்னில் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து முதல்லலாம் வந்து 40% கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 20% ஆக்கிட்டாங்க. அண்ட் உங்களோட செக்யூரிட்டி
இது எல்லாமே செட் பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரெஃபரல் லிங்க் வந்து ரைட் சைடில் இருக்கும். அண்ட் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக என் ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து கண்டிப்பாக நான் தருவேன். அண்ட் இந்த PI42ல் வந்து ஒரு பிளாகும் எழுதுகிறாங்க. ஸோ அந்த பிளாகோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.